நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கிற ஒரு பெயர் தான் செல்வம். இந்த செல்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். காலையில் வேலைக்கு போனார் அப்படின்னா சாயந்தரம் தான் வீடு திரும்புவார். செல்வத்துக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பெண்ணோட பெயர் பார்த்திங்கன்னா வள்ளி. இப்போது வள்ளிக்கு ஆல்ரெடி 3 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அதாவது காலையில் வேலைக்கு போகிற கணவன் வீட்டுக்கு எப்போ திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவி, அதோட சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே புன்சிரிப்போடு அவங்கள வரவேற்பாங்க மனைவி. அவரும் பார்த்திங்கன்னா தான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு களைப்போடு வந்தாலும் மனைவி மேலே ஒரு துளி கோபம் கூட இருக்காது. தண்ணி தம்மு இந்த மாதிரியான எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட. வேலை உண்டு, வீடு உண்டு. இதே மாதிரியான நல்ல ஒரு கணவன் மனைவியில் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில தான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோர சம்பவம் நடக்குது. எப்பயும் போல நம்ம செல்வம் வேலைக்கு போறாரு. வள்ளி வீட்டில் 3 வயசு குழந்தைய பார்த்துக்கிட்டு தன்னுடைய கணவன் எப்போ திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாயந்தரம் ஆகுது. மணி ஆக ஆக வள்ளிக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா வேலைக்கு போன கணவன் திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் போய் விசாரித்தாலும் கணவன் இன்னைக்கு எங்கே வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரல. சரி, வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வள்ளிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்குது. தன்னுடைய கணவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற வழியிலே இறந்து போயிட்டான் அப்படின்ற தகவல் கிடைக்குது. இதை கேட்டு வள்ளியோடைய நெஞ்சே வெடிச்சிடுது. உடனே பயங்கரமா கதறி அழுதுகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே போனால் மரணப்படுக்கையில் நம்ம செல்வம் கிடக்கிறாரு. சப்போ அந்த கணவனை பார்த்து பயங்கரமாக அழுகுறா நம்ம வள்ளி. கணவனை நேராக கிராமத்துக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி சடங்கு நடக்க ஆரம்பிக்குது. இந்த இறுதி சடங்குல தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாங்க, மேலே சத்தம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த திடீர்னு ஒரு கிழவி பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீருடன் வெளியே வந்தாள். வலது கையில் உதிரிப்பூக்கள். கிழவியை பார்த்ததும் மேளம் நிறுத்தப்பட்டது. கூடிய ஊர் மக்களிடமும் மயான அமைதி. கிழவி ஒரு உதிரிப்பூவை சொம்பு தண்ணீரில் இட்டாள். கூட்டம் மூச்சடங்கியது போல் அமர்ந்திருந்தது. பின்னர் 2வது பூவை போட்டாள். கூட்டம் உச்சுச்சோ உச்சுச்சோ என்று அனுதாப ஒலி எழுப்பியது. கிழவி 3வது பூவையும் சொம்புக்குள் போட்டாள். கூட்டம் அதே போல உச்சுச்சோ உச்சுச்சோ என்று அனுதாப ஒலி எழுப்பியது. பின்பு கிழவி சொம்பை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் சென்று விட்டாள். இதை புரியாமல் இது என்ன சடங்கு என அருகில் இருந்த பெரியவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இறந்தவனின் மனைவி வள்ளி 3 மாத கர்ப்பிணி என்று ஊருக்கு அறிவிக்கிறார்கள் என்று. நான் கேட்டேன், அதை ஏன் ஊருக்கு சொல்ல வேண்டும் என்று. அதற்கு பெரியவர், அடம் அவனே, 7 மாதம் கழித்து பிள்ளை பெறும்போது பிள்ளையின் அப்பன் யாருன்னு இந்த ஊர் தப்பா பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் என்றார். அதிர்ந்து போனேன். 7 மாதம் கழித்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு இன்று இறந்து போனவன்தான் தந்தை என்று ஊரும் உலகும் அறிய இந்த சடங்கு. பிறக்கின்ற எந்த மனித உயிரும் தாய் தந்தை பெயர் தெரியாமல் பூமிக்கு வரக்கூடாது என்ற சமூக கட்டுப்பாடு புரிந்தது. ஒரு பண்பாடு பேச்சே இல்லாமல் ஒரு சின்ன அசைவின் மூலம் எவ்வளவு நுட்பமாக மென்மையாக சோகத்தினுடனே சிறிய மகிழ்ச்சியை அடையாளம் காட்டிக்கொள்கிறது தமிழ் சமுதாயம் நாகரிகத்தின் பண்பாட்டின் தொட்டில். இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த சடங்கு பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வேற லெவல் தான். அதாவது பிறக்க போகிற குழந்தைக்கு அப்பன் யாருன்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக இந்த வித்தியாசமான சடங்கை வச்சுருக்காங்க. இதை வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.